நான் தான் டாட்டோ ஆர்டிஸ்ட் ஏலி நீமோ இந்த ஹரிஹரன். நான் வந்து டாட்டோ அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணேன். பாடி மாடிஃபிகேஷன் பண்ணது தான் தப்பாயிடுச்சு. முறையான சான்றிதழ் நான் பெறலை. என்னோடய ப்ராக்டிஸ்னால இதை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சட்டப்பூர்வமாக தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து முறையான சான்றிதழும் பெறாமல் பண்ணால் இந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இனிமே இந்த தப்பை நான் எப்பயுமே பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருந்திருக்காரு நாக்க பிளவு செஞ்ச நபர். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து முறையான சான்றிதழும் பெறாமல் பண்ணால் இந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இனிமேட்டு இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டேன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி இப்படி எல்லாருக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. திருச்சி சிந்தாமணி பகுதியை சேர்ந்தவர் 25 வயதான ஹரிஹரன். இவரு டாட்டூ ஸ்டுடியோ ஒன்ன நடத்திட்டு வந்திருக்காரு. ஹரிஹரன் தன்னுடைய நாக்க 2 பிளவு செஞ்சு உடம்பு முழுக்க டாட்டூ போட்டு ஏலியன் டாட்டூ அப்படின்ற பெயர்ல வலம் வந்ததா கூறப்படுது. இந்த சூழல தான் தன்னுடைய டாட்டூ ஸ்டுடியோல பணியாற்றிட்டு வந்த ஜெயராமன் அப்படின்றவருக்கு நாக்கு பிளவு அறுவை சிகிச்சைய அவர் செஞ்சு அத போன்ல பதிவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டதா கூறப்படுது. அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்துதான் திருச்சி மாநகர நல அலுவலர் விஜயச்சந்திரன் அப்படின்றவர் கொடுத்த புகாரின் பேர்ல ஹரிஹரன் மேல 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்த சூழல தான் 24 தினங்களுக்கு அப்புறமா சிறையில இருந்து நிபந்தனை ஜாமீன்ல இவர் வெளியே வந்திருக்காரு. அப்போ செய்தியாளர் சந்திச்ச அவரு இந்த மாதிரி முறையான பயிற்சி எடுக்காம தான் செஞ்சது தப்பு, இதை நான் இப்போ உணர்ந்துட்டேன், இனிமே இதை செய்ய மாட்டேன், நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி எல்லாருக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. நியூஸ்லாம் வந்து என்னோட ரவுடிகளுக்கு பழக்கம், அரசியல்வாதி கூட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு யாரு கூட பழக்கம் இல்லை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், டிஐஜி வருண்குமார் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல தனக்கு மனநல சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்றது சட்டப்பூர்வமா தவறு அப்படின்னு தனக்கு எடுத்துரைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்பதான் தனக்கு எல்லாமே புரிய வருது, இனிமே இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. வணக்கம், நான் தான் டாட்டோ ஆர்டிஸ்ட் ஏலி நீமோ இந்த ஹரிஹரன். நான் வந்து டாட்டோ அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணேன். பாடி மாடிஃபிகேஷன் பண்ணது தான் தப்பாயிடுச்சு. முறையான சான்றிதழ் நான் பெறலை. என்னோடய ப்ராக்டிஸ்னால இதை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சட்டப்பூர்வமாக தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து எஸ்பி வருண்குமார் சார் அப்போ எஸ்பியாக இருந்தார், இப்போ டிஐஜியாக மாறிட்டார். அவரோட அறிவுரைப்படி எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட கலெக்டர் பிரதீப் குமார் அவரும் வந்துட்டு அவரோட இதில் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. மலநல ஆலோசகர்கள்லாம் வந்து எங்கிட்ட பேசினாங்க. இது நீ வந்து இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து முறையான சான்றிதழ் பெறணும், இல்லைனா இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து முறையான சான்றிதழும் பெறாமல் பண்ணால் இந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க.